சென்னையில் கடந்த 1ஆம் தேதி கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் அரிதினும் அரிதான இயற்கை பேரழிவுதான் என்றும் தமிழக அரசின் நீர் மேலாண்மை காரணம் அல்ல என்றும் தமிழக அரசு அனைத்து ஆதாரங்களுடன் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருமழை பெய்த கடந்த 1ஆம் தேதி அன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்தி முற்றிலும் தவறானது என குறிப்பிட்டுள்ளார். கனமழை எச்சரிக்கை வெளியான உடனேயே பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் செம்பரம்பாக்கம் ஏரியின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அணையின் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் ஆகியன உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டன. ஏரியின் பாதுகாப்புக்காக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை திறந்து விடுவது குறித்து பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர், தலைமைச் செயலாளர் ஆகியோரிடமிருந்து குறிப்பிட்ட எவ்வித உத்தரவோ அல்லது அறிவுறுத்தலோ பெறப்பட தேவையில்லை. அப்போதைய நிலைமைக்கேற்ப அந்த பகுதியில் கண்காணிப்பில் இருந்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் அவ்வப்போது குறிப்பிட்ட அளவுக்கு உபரி நீரை வெளியேற்றினார்கள். உபரி நீர் வெளியேற்றம் குறித்து உரிய விதிமுறைப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் கட்டுப்பாட்டு அதிகாரியான பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சென்னை, காஞ்சிபுரம் ஆட்சியர்களுக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கும் மாநகராட்சிக்கும் அது குறித்து தகவல் தெரிவித்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். டிசம்பர் 1ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு ஏரியிலிருந்து வினாடிக்கு 7500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அன்று பிற்பகல் 1:32 மணிக்கு 20,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாக 2வது வெள்ள எச்சரிக்கை விடுத்தார். இந்த வெள்ள அபாய எச்சரிக்கைகள் தொலைக்காட்சிகள், வானொலி மூலம் விடுக்கப்பட்டன. அனைத்து மாலை நாளிதழ்களிலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 20,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதாக செய்தி வெளியானது. காவல், தீயணைப்பு, வருவாய்த்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். சைதாப்பேட்டை, ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம், ராமாபுரம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 17,300 பேர் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். டிசம்பர் 1ஆம் தேதி காலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கனமழை குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உத்தரவிட்டார். நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு மூத்த அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன என தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.